கல்வராயன் மலை. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் மலைத்தொடர்ச்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலைத்தொடர்ச்சி இருக்கா என்று பார்த்து ரசிக்க வைக்கும் கல்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியாக இருக்கிற இந்த கல்வராயன் மலையில காட்டு எருமை, காட்டுப்பன்றி, செந்நாய், மான், கரடி போன்ற வனவிலங்குகள் நிறைந்து காணப்படுகின்றன. இங்கு குரங்குகளும் பல வகையான பூச்சினங்களும் வாழ்ந்து வருகின்றன. இங்க வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் 171 கிராமங்களும் 75,000 மக்களும் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க இந்த கல்வராயன் மலை ஒரு அற்புதமான இயற்கை சூழல்கள் நிறைந்த மலைத்தொடர்ச்சின்னு சொல்லலாங்க. கல்வராயன் மலை, ஜவ்வாது மலை, பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை இவைகள் அனைத்தும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளாகும். இந்த கல்வராயன் மலையில் இருக்க மக்கள் இங்க விவசாயமும் செய்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் பருத்தி, கடுக்காய், சோளம், மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றை விவசாயம் செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்லாமல் திருவண்ணாமலை, சேலம், தர்மபுரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களின் எல்லையாக இந்த கல்வராயன் மலை இருக்குங்க. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கல்வராயன் மலையில பெரியார் வாட்டர் ஃபால்ஸ், மேகம் வாட்டர் ஃபால்ஸ், மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸ், பன்னியப்பாடி வாட்டர் ஃபால்ஸ், கோமகி டேமும் இருக்குங்க. இந்த மலையில வியூ பாயிண்ட்டும் அதிகமா இருக்குங்க. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க இந்த கல்வராயன் மலையில சுற்றி பார்க்க என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, ஏற்காடுன்னு போய் உங்களுக்கு போர் அடிச்சா அப்படின்னா நான் சொல்ற இந்த பிளேஸுக்கு கண்டிப்பா போங்க. கல்வராயன் மலை இங்க சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நிறைய வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட், டேமு சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏரிங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். இங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. நீங்கள் இந்த கல்வராயன் மலைக்கு ட்ரிப் பிளான் போட்டு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே 2 செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணாங்க. தயவு செய்து இது போன்ற இயற்கை சூழல்கள் நிறைந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் எடுத்து வராதீங்க. உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஓன் வெஹிக்கிள்லேயே நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த கல்வராயன் மலைக்கு பஸ் வசதி இருக்குங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாலும் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருங்க. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு வந்த உடனே அங்கே கல்வராயன் மலைக்கு பஸ் நிறையா இருக்குங்க. மூலக்காடு, சேரப்பட்டு இந்த பஸ் எல்லாமே இந்த மலைக்கு தாங்க போகுது. இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே நீங்கள் சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைக் தாங்க கரெக்டாக இருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையிலிருந்து 113 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இங்கே நீங்கள் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. இந்த கல்வராயன் மலைக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டிங்கன்னா மார்னிங் டைமில் வர மாதிரி வந்துடுங்க. அப்போ தாங்க இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். வால்பாறை, கொல்லிமலையில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதிகமான ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே சேஃபாக நீங்கள் ரைட் பண்ணணும். நீங்கள் போகும்போது ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட் கிட்ட போகும்போதும் ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போங்க. ஏன்னா இங்கே அதிகமான வனவிலங்குகள் இடமாட்டம் இருக்கும். இந்த கல்வராயன் மலைக்கு நீங்கள் மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. கல்வராயன் மலைக்கு ட்ரிப் பிளான் போட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைமில் வர மாதிரி வந்துடுங்க. அப்போ தாங்க இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு மார்னிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நவம்பர் டு மார்ச் மந்தில் இந்த மலைக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸு கள்ளக்குறிச்சியிலேருந்து தாங்க வருது. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் பஸ் ஏறினீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்க சேரப்பட்டு வரைக்கும் இந்த பஸ்ஸில் போகலாங்க. நீங்கள் சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட உங்களுக்கு இந்த கல்வராயன் மலைக்கு பஸ் வசதி இருக்குங்க. நாம் பார்க்குற இந்த வியூ பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே நீங்கள் இது போன்ற நிறைய வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க.
நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பக்கவான பிளேஸ் தாங்க இந்த கல்வராயன் மலை. நாங்கள் இந்த கல்வராயன் மலைக்கு மார்னிங் 7:30க்கு வந்துட்டுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வியூவெலாம் மார்னிங் 7:30க்கு எடுத்த வியூ தாங்க. இந்த மலையில் அதிகமான மூலிகை தாவரங்களும் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க இங்கே. இந்த கல்வராயன் மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் விவசாயமும் செய்துட்ருக்காங்க. இங்கே என்னென்ன விவசாயம் செய்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, கடுக்காய், சோளம், மரவள்ளிக்கிழங்கு இவைகள்லாம் விவசாயம் செய்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ்லாம் இந்த கல்வராயன் மலையில் மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற பிளேஸுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கும்போதே தெரியுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குன்னு பாருங்களேன். இங்க இருக்கும் பறவைகள் கூச்சலிடும் சத்தத்தை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழி இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கல்வராயன் மலைக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டிங்கன்னா ஒரு குரூப்பாக வர மாதிரி வந்துடுங்க. அப்போதாங்க இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் உங்களுக்கு சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளேஸ்லாம் பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. இந்த மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி நெடுக்க இது போன்ற அழகான பிளேஸ் நிறையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் நிறையா வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, இங்கே விவசாயமும் செய்துட்ருக்காங்க. இந்த மான்கொம்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தெளிவாக கேட்டுப்பாங்க, இங்கே தண்ணி அதிகமாக வந்தால் இந்த இடம் சேஃபான இடம் இல்லைங்க. அது இல்லாமல் இந்த இடம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே இருக்கிற மக்களை யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய கைடாக கூட்டு போகலாங்க. நீங்கள் போகும்போது இது போல் அழகழகான இன்செக்ட்ஸும் பார்க்கலாங்க. இங்கே பட்டர்ஃப்ளைஸும் நிறையா இருக்குங்க. இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்க அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க. இந்த கல்வராயன் மலையில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பருத்தி, கடுக்காய், சோளம், மரவள்ளிக்கிழங்கு தாங்க அதிகமாக இங்கே காணப்படும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த மலைகளை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தாலும் இந்த கல்வராயன் மலையின் அழகு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேர் என்று காட்சியளிக்கும் மலை தொடர்ச்சி. இந்த மலைகளுக்கு மேல் இருக்கும் மேகங்களை பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மலைத்தொடர்ச்சியில் பல வகையான பூச்சினங்களும் வனவிலங்குகளும் மனிதர்களும் இயற்கையோடு இயற்கையாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கல்வராயன் மலை என்னுடைய ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கல்வராயன் மலைக்கு 7 to 8 times நான் இங்கே வந்திருக்கேங்க. இந்த சத்தத்தை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். இந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? கேட்கும்போது நம்ம மனதுக்கு அப்படி இருக்குங்க. இங்க இருக்கிற பறவைகளும் வனவிலங்குகளும் இந்த மலைகளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற தனியோட சத்தம் தாங்க அது. இந்த கல்வராயன் மலையில அதிகமான சிறிய சிறிய நீரூற்றுகளும் பார்க்கலாங்க. இங்க ஒரு சிறிய நீரூற்று இருக்கு, அதையும் பாருங்களேன். இப்போ நம்ம இந்த கல்வராயன் மலையில் அத்திக்குழி என்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். இந்த மலைக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டு வரும்போது பைக்கில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த அனுபவம் சொல்லவே வேணாங்க, அப்படி இருக்கும். நீங்கள் கார், பைக்குன்னு எந்த வெஹிக்கிள் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக சேஃபாக போங்க. இந்த கல்வராயன் மலையில் இருக்க பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க கண்டிப்பாக 1.5 day ஆகுங்க. நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்க ஊர் தாங்க சேராப்பட்டு. இந்த சேராப்பட்டு கல்வராயன் மலையிலே மிகவும் ஃபேமஸான ஒரு ஊருங்க. இங்கே ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல்னு எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த கல்வராயன் மலையை தமிழ்நாட்டின் ஏழைகளின் மலைப்பிரதேசம் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க. இந்த மலை 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 2000 முதல் 3000 அடி உயரமும் கொண்டுள்ளது.
கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியாக இருக்கிற இந்த கல்வராயன் மலையிலிருந்து வரும் தண்ணீர் தான் கோமுகி அணையில் அடிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்கு சுற்றி பார்க்க நிறைய ஹிடன் ஸ்பாட்டும் நிறைய இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ இருக்குங்க. இங்கே போட்டிங், நிறைய வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட், பார்க்குன்னு சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இந்த மலைக்கு நீங்கள் மான்சூன் சீசன் இல்லை நார்மல் டைமில் வந்தாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. இந்த மலையில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி இங்கே இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் சேரப்பட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. நாங்கள் இந்த மலைக்கு மார்னிங் 7:30க்கு வந்தோங்க. இங்கே இருக்கிற பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு 6 o'clock ஆயிடுச்சுங்க. அப்போ கூட எங்களால் இங்கே இருக்கிற நிறைய பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க முடியலைங்க. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸுங்க இது. நாங்கள் இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எடுத்தோங்க. நம்ம பார்த்துருக்க இந்த பிளேஸ் இப்போ பார்க்கவே இப்படி இருக்கு. மான்சூன் சீசனில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இந்த கல்வராயன் மலையுடைய வரலாற்றை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த கல்வராயன் மலையில் பெரியார் வாட்டர் ஃபால்ஸ், கோமுகி டேம், கோவில்கள், போட்டிங்னு நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இந்த மலையில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வர வீடியோவில் தாங்க நம்ம இங்கே இருக்கிற நிறைய பிளேசஸே பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பக்கமான பிளேஸ் தாங்க இந்த கல்வராயன் மலை. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம்.